Vilas Academy. நிறைய பேர் வந்து என்னோட அப்கமிங் கிராஷ் கோர்ஸ் சம்மந்தப்பட்டு நிறைய குவரிஸ் முன் வச்சுருக்கீங்க. உங்களோட குவரிஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் யுவர் குவரிஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு, தப்பே கிடையாது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் குவரிஸ். காரணம் என்னென்னா, சந்தேகங்கள் அண்ட் கேள்விகள் எப்போவுமே எனக்கு பிடிக்கும். கிளாஸ்லேயுமே நிறைய கேள்விகள் கேட்பீங்க, நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ரெண்டாவது, முடியுமா முடியாதான்றது அடுத்தது. மூணாவது, ஹார்ட் ஒர்க்குன்ற வார்த்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த 1 month டெடிக்கேட்டடாக, சின்சியராக, பிளான்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் பாஸ் பண்ண முடியும். இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் டோட்டலி நான் பர்சனலாக உட்காந்து டிசைன் பண்ணுற ஸ்ட்ரக்சர். உங்களை பர்சனலாக என்னோட கைடன்ஸில் மானிட்டர் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதை நான் என் வாயால் சொல்கிறத விட நான் கொடுக்குற நோட்ஸ் எப்படி இருக்குன்றத ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணி பல ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிலர் அவங்க வாயால் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேட்டதுக்கப்புறமா கோர்ஸ் சேரலாமா வேண்டாமா, மேமை நம்பி போகலாமா வேண்டாமா, இல்லை டெமோ அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா, நிறைய பேர் டெமோ கொடுக்காங்க, நம்ம இந்த டெமோவை நம்ம அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னுடைய அந்த 3 days டெமோவை அட்டென்ட் பண்ணிவிட்டு என்னோடய கிளாஸை நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் செய்வேன். இந்த 1 month என் கூட கண்டிப்பாக நீங்களும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இந்த ப்ரோக்ராமில் நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க. நீங்கள் படிக்கும்போது என்ன புக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணேன்? மேம் நீங்கள் டிடி வாசு சொல்லியிருந்தீங்க மேம். நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நானும் அந்த புக் தான் படித்தேன். இப்போ அந்த புக் படித்தது, அப்புறம் நீங்கள் டீச் பண்ணது, அதனால எனக்கு பாலிட்டியாக அப்போ ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் டீச் பண்ண மெட்டீரியலே போதுமானதாக இருந்துச்சு. அதை மட்டும் படிச்சு என்ன டவுட்னாலும் நோட்ஸ் எடுத்து பார்த்தாலே அதில் இருக்கும் மேம். நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருப்பீங்க, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி படித்து எனக்கு டவுட்ஸும் வராது. இப்போ கேட்டால் கூட பாலிட்டியில் நிறைய விஷயம் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் அப்போ சொல்லி கொடுத்தது தான் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. How about your articles? ஆர்டிகல்ஸ்லாம் அப்போவே நான் நம்பர் வச்சு மேம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் அப்போவே நம்பர் வச்சு நான் அப்போ படிச்சுட்டேன் மேம். அது இன்னுமே எனக்கு மறக்கல மேம். ஃபர்ஸ்ட் டைம் படித்தேன், இப்போ ஸ்ட்ராங்காக படித்ததுனால மேம் வந்து நோட்ஸ் குட்டி நோட் வச்சுட்டு எழுதி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அப்போ பண்ணதுனால இப்போ எனக்கு ஆர்டிகல்ஸ்லாம் மெமரியே ஆயிடுச்சு. உங்களுக்கு அது எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? கண்டிப்பாக மேம். நான் இப்போ கடைசியாக இப்போ எக்ஸாமுக்கு போகிறனாலே நான் பாலிட்டியை பற்றி பயப்படாமல் போவேன் மேம். அது காரணம் உங்களோட நோட்ஸ் நீங்கள் அப்போ எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்ட்ஸ்னால தான் மேம். தேங்க்யூ. என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டிங்களா? ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறத விட சக்ஸஸ் ஆனவங்க சொன்னால் தானே எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆகும். பொதுவாக நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க சொல்கிறத விட நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்மளால் மட்டும்தான் முடியுமா முடியாதான்றதை முடிவு பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், கிளாஸில் சேரலாமா வேண்டாமா, குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, அண்ட் நம்ம இந்த கோர்ஸ்னால் பயன் அடைவோமா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நவம்பர் பிளான்னா என்னென்னு பல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. அன்அகாடமியில் நான் ஒர்க் பண்ணும்போது YG's 200ன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாங்க. அதில் பல ஸ்டூடெண்ட்ஸை இதே மாதிரி பேக்கடாக ஒரு நவம்பர் பிளான்னு போட்டு பயங்கரமான ஸ்கெடியூலில் ட்ரெயின் பண்ணேன். அதில் பல ஸ்டூடெண்ட்ஸ் G4, G2, G1 பாஸ் பண்ணி இப்போ சர்வீஸில் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பேட்டர்னில் தான் இப்போது மறுபடியும் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.